அனைவருக்கும் வணக்கம். நேத்து பார்த்த தமிழ் கொஸ்டின் பேப்பர் அதனுடைய கண்டினியூவை இன்று பார்க்கலாம். நேத்து பார்த்த 50 கொஸ்டின்ல இருந்து இன்னைக்கு 51வது கொஸ்டின். உவேசா நூல் நிலையம் 1942 எங்கு தொடங்கப்பட்டது? சென்னை பெசன்ட் நகர். அடுத்து உவேசா நினைவு இல்லம் உள்ள மாவட்டம் எது? திருவாரூர் மாவட்டம். உத்தமநாதபுரம். கடைசி வரை நம்பிக்கை என்ற சிறுகதை இடம்பெற்ற நூல் எது? 10 லிட்டில் ஃபிங்கர்ஸ். அடுத்து 10 லிட்டில் ஃபிங்கர்ஸ் என்ற நூலை எழுதியவர் அரவிந்த் குப்தா. அடுத்து காகிதத்தில் உருவம் செய்யும் முறையை ஜப்பானியர் எவ்வாறு அழைத்தனர்? ஓரிகாமி. அடுத்து சடகோவுக்கு புற்றுநோய் வந்த வயது எது? 11வது வயது, 1955ஆம் ஆண்டு. அடுத்து ஜப்பானியர் வணங்கும் பறவை இனம் எது? கொக்கு. சடகோ செய்த கொக்குகளின் எண்ணிக்கை யாது? 644. சடகோ செய்த கொக்குகளின் எண்ணிக்கை மீதி யாது? 356. சடகோவின் தோழி பெயர் என்ன? சிசுகோ. அடுத்து சடகோ இறந்த ஆண்டு 1955 அக்டோபர் 25. அடுத்து சடகோவின் நினைவாலயத்தில் எழுதப்பட்ட வாசகம் உலகத்தில் அமைதி வேண்டும், இது எங்கள் கதறல், இது எங்கள் வேண்டுதல். அடுத்து சடகோ வாழ்ந்த நகரம் ஹிரோஷிமா. அடுத்து பறவைகள் எத்தனை வகைகளாக பிரிக்கப்படுகிறது? 5 வகை. ஃபர்ஸ்ட் தேன், 2வது பழம், 3rd பூச்சி, 4 வேட்டையாடி, 5 இறந்த உடல். 65. நிலம் பிளஸ் அதிக உப்புத்தன்மையுள்ள நீர் பிளஸ் கடும் வெப்பம் ஆகியவற்றை எதிர்கொள்ளும் தன்மை கொண்ட பறவை யாது? பூனாரை. அடுத்து சமவெளி மரங்களில் வாழும் பறவைகள் சில. மஞ்சள் சிட்டு, செங்காகம், பனங்காடை. நீர்நிலைகளில் வாழும் பறவைகள் கொக்கு, தாளைக்கோழி, பவளக்காளி, நாரை, ஊசிவால் வாத்து. அடுத்து மலைகளில் வாழும் பறவைகள் இருவாச்சி, மின்சிட்டு, பூமன் ஆந்தை, செந்தலை பூங்கருவி. அடுத்து பருவநிலை மாற்றத்திற்காக பறவைகள் இடம்பெயர்வது வலசை போதல். அடுத்து நம் நாட்டில் உள்ள பறவைகளின் வகை யாது? 2400. அடுத்து தமிழ்நாட்டில் உள்ள பறவைகள் சரணாலயங்கள் எத்தனை? 13. உலகில் பாம்புகளின் எண்ணிக்கை யாது? 2750. இந்தியாவில் உள்ள பாம்புகளின் எண்ணிக்கை யாது? 244. அடுத்து எத்தனை வகையான பாம்புகளுக்கு மட்டும் நச்சுத்தன்மை உண்டு? 52 வகையான பாம்புகளுக்கு. அடுத்து உலகில் நீளமான பாம்பு எது? ராஜநாகம். அடுத்து ராஜநாகம் எத்தனை அடிகளை கொண்டது? 15 அடி. அடுத்து நல்ல பாம்பின் நச்சு எதற்கு பயன்படுகிறது? கோப்ராசின் எனும் வலிநீக்கி மருந்தாக. இந்திய அரசு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை இயற்றிய ஆண்டு 1972. இந்த 1972 வரைக்கும் சிங்கம் வனவிலங்கு இதா இருக்கும். அடுத்தது 73ல புலிகள் இருக்கும். அதுக்கு பாம்பின் அடுத்த கொஸ்டின், பாம்பின் விஷ வகைகளை கூறுக. 4 வகை. காளி, காளாத்ரி, நீலி, நீலிகண்டி. அடுத்து கூடு கட்டி வாழும் ஒரே பாம்பு வகை இனம் எது? ராஜநாகம். அடுத்து தாளில் எழுதாமல் பிறர் பாடுவதை கேட்டு பாடுவது நாட்டுப்புற பாடல். அடுத்து எழுதப்படாத வாய்வழியாக பரவுகிற கதைகள் வாய்மொழி இலக்கியம். அடுத்து நாட்டுப்புற பாடல்களின் வகைகள் யாது? 7 வகை. ஃபர்ஸ்ட் தாலாட்டு, 2nd விளையாட்டு, 3rd சடங்கு, 4th கொண்டாட பாடல், 5th ஒப்பாரி, 6th வழிபாட்டு, 7th தொழிற்பாடல்கள். அடுத்து ஓதின் புகழ்சால் உணர்வு என்ற வரி இடம்பெற்ற நூல் எது? நான்மணிக்கடிகை. அடுத்து நான்மணிக்கடிகையின் ஆசிரியர் யார்? விளம்பி நாகனார்.
துண்டு அடுத்து துண்டு என்று சிறப்பு பெயரை பெற்ற நூல் எது? நான்மணி கடிகை. கடிகை என்றால் துண்டு என்ற பொருளும் உண்டு. வீரச் சிறுவன் என்ற சிறுகதை இடம்பெற்றுள்ள நூல் யாது? அறிவை வளர்க்கும் அற்புத கதைகள். அடுத்து அறிவை வளர்க்கும் அற்புத கதைகள் என்ற நூலை எழுதியவர் ஜானகி மணாளன். அடுத்து விவேகானந்தர் பிறந்த ஊர் எது? கல்கத்தா. அடுத்து விவேகானந்தரின் இயற்பெயர் யாது? நரேந்திர தத். அடுத்து விவேகானந்தரின் செல்ல பெயர் யாது? பீலே. அடுத்து விவேகானந்தர் குதிரையை அடக்கிய வயது யாது? 14 வயது. அடுத்து இளைஞர் தினம் கொண்டாடப்படும் நாள் எது? ஜனவரி 12. விவேகானந்தர் பிறந்த தினம் 12/1/1963. அடுத்து விவேகானந்தரின் குரு யார்? ராமகிருஷ்ண பரமஹம்சர். விவேகானந்தர் எந்த வயதில் சிகாகோ சர்வதேச மகா சபையில் இந்திய சார்பாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்? 30 வயது. 1893 செப்டம்பர் 11. ராமகிருஷ்ண மடத்தை விவேகானந்தர் பேலூர் கிராமத்தில் தொடங்கிய ஆண்டு? 1898 டிசம்பர் 9. பேலூர் கிராமம் உள்ள மாவட்டம் எது? கல்கத்தா. நாலடியாருக்கு இணையான நூல் என எந்த நூல் அழைக்கப்படுகிறது? பழமொழி 400. அடுத்து நேரு தன் மகளுக்கு எழுதிய கடிதம் எத்தனை ஆண்டுகள்? 1922 முதல் 1964 வரை 42 ஆண்டுகள். அடுத்து விஸ்வபாரதி பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம்? மேற்கு வங்கம், சாந்தி நிகேதன். வணக்கம். இதோட முடிந்து விட்டது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.